வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். மைசூர் பாக் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இதுமாரி மைசூர் பாக்கெலாம் பேக்கரியில் தான் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல விட்டுடுங்க. நம்ம வீட்டில் என்ன பலகாரமாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற பழக்கத்தை எப்பவுமே கடைப்பிடிங்க. இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கான அளவுகள்லாம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே கடலை பருப்பை திரித்து வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நான் ஜெலிச்சிடுறேன். கடையிலேருந்து இந்த ரெடிமேட் மாவுலாம் வாங்கினீங்கன்னா அதில் கலப்படம் இருக்கும், அரிசி மாவு கலந்துருப்பாங்க. அதனால் வீட்டு பருப்பையே திரித்து மாவாக்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஜெலிச்சிடுறேன். இந்த கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, அதனால தான் நான் இதை ஜெலிச்சிடுறேன். ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எதில் அளந்த எந்த கப்பில் கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரையை நான் இதில் சேர்த்துடுறேன். முக்கால் கப்பு தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்கிறேன். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் 1 கப்பு நெய், 2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எந்த ட்ரேயில் நம்ம எந்த கப்லேயோ இல்லை கிண்ணத்துலேயோ எதில் நம்ம மைசூர் பாக்கு விட போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டே நெய் விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கடகடன்னு இதை செஞ்சிடணும். இதை அடுப்பில் அந்த கடலை மாவு, அதாவது மைசூர் பாக்கு செஞ்சுட்டே இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் முதல்ல என்னென்ன தேவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது சர்க்கரையை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பால் விட்டுருக்கேன். அதனால தான் இந்த அழுக்குகள்லாம் மேலே வந்துடுது. அந்த மாதிரி வச்சு அந்த அழுக்குகள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ கலரி விடுறேன். அது 1 கம்பி பதம் வரணும். அதுக்கு முன்னே இந்த கடலை மாவில் 1 கப்பு எண்ணெய் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு இந்த சர்க்கரை பாகில் 1 கம்பி பதம் வரணும். இது பாருங்கள், 1 கம்பி பதம் வந்துடுது. இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தாலுமே அது அப்படியே அந்த கரண்டியில் பார்த்தாலுமே தெரியும். இப்போது கலந்து வச்சுருக்கிற அந்த மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கைவிடாமல் கலந்து விடணும். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். கலர அது கரெக்டாக ஒன்று சேர்ந்து அது வந்துடும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துடுது. இப்போது 1 கரண்டி அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து விட்டுருக்கேன். அதை இதில் நான் சேர்க்குறேன். இது அப்போ அந்த நீங்கள் என்ன விடுறீங்களோ அதை நல்லா சக் பண்ணிக்கும், உறிஞ்சிட்டு அப்படி இது பாருங்கள், அப்படி பபுள்ஸ் மாதிரி வருது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் அதில் நம்ம சேர்க்கணும். அந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுருக்கேன், அதை கொஞ்சம் இதை சேர்க்கணும். இதே மாதிரி இந்த ப்ராசஸ் அப்படியே வரணும். இந்த கடாயில் ஒட்டாத பதத்தில் வர வரையும் நம்ம இந்த ப்ராசஸை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதை அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வேக இது நல்லா அல்வா பதத்துக்கு வரும். அந்த கரண்டிலேயே, அந்த கரண்டி சுற்றுற சொயட்லேயே அதுவே வந்துடும், இந்த கடாயில் ஒட்டாமல். இப்போ மறுபடியும் இந்த எண்ணெய் அந்த நெய் விட்டு மறுபடியும் நான் கலந்து விடுறேன். இது எப்படி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுவரை நம்ம கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். இது பாருங்கள், நல்லா லேயராக வருது. இப்போ நான் குங்குமப்பூவை கரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் இதில் சேர்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கலர் பொடி சேர்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த நெய்யை இதில் நான் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதம் வருது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ அந்த ட்ரேயில் நான் இதை விடுறேன். இவருங்க விடும்போது பாருங்கள், லேயர் அந்த ரிப்பன் மாதிரி மடிப்பு வரணும். அப்போ தான் இதை நம்ம செஞ்சுருக்கிற மைசூர் பாக்கு கரெக்டான விதத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். இதை அப்படியே வச்சிடணும். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை வச்சிடுறேன். அது முன்னாடி லைட்டாக தான், ரொம்ப அழுத்தியில் லைட்டாக இதை சமன்படுத்திடுறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இது 2 மணி நேரம் ஆகிடுது. பாருங்கள் எப்படி கெட்டியாக ஆகிடுது. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அப்படியே கட் பண்ணலாம். கத்தி நல்லா ஃப்ரீயாக இறங்கும். நெய் தடவின கத்தியை தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமே இல்லை. அப்படியே லைட்டாக கோடு போட்டுடலாம். பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அது வந்திருக்கு பாருங்கள். சாஃப்ட் மைசூர் பாக் ரெடி ஆகிடுது.
இது கீ மைசூர் பாக் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். அப்படியே கத்தி எவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள். மைசூர் பாக் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்தது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அது பதம் வந்துடுதா வரலையான்னு கூட தெரியாது. அந்த பதம் எப்படி வந்ததுன்னா அந்த கடாயில் ஒட்டாமல் அப்படி அல்வா மாதிரி வரணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் அரேஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.